ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரீஸ்டோரிங் வீடியோ தான். இது ஒரு பெரிய ஆம்ப்ளிஃபையர், பழைய மாடல், ப்ளூடூத் கிடையாது. இதில் வந்து டிஃபெக்ட் அப்படின்னு பார்க்குற எடுக்கிறப்போ இதில் வந்து ஒரு நம்ம பவர் ஒயர் மட்டும் தான் டேமேஜ் ஆயிருந்தது. அது மட்டும் தான் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஸ் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணியே இருந்துச்சு. ஸோ பின்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்பீக்கர் சாக்கெட், ஐ மீன் 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாரி ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் ஆயிருக்கு. அதேபோல 12 வாட் டிசி இன்புட், அதாவது நம்ம எஸ்எம்பிஎஸ் கொடுக்குறோம், பேட்டரியிலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கான கனெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்தபடியா நம்ம வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல்ல ரெஸ்டோரிங் வீடியோஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஆம்பிளிஃபையருக்கு தேவையான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எங்கே விலை கம்மியா இருக்குமோ, அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிக்கும், சேனலும் பிடிக்கும். ஓகே, கேபினெட்குள்ள பார்க்கலாம். கேபினெட்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு 4440 போர்டு தான் போட்டிருக்காங்க. டபுள் ஐசி. ஓகேங்களா. அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே இருக்குது. ஆனால் சரியான துரு ப்ளஸ் அவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டஸ்ட்டை தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வயரிங்லாம் இருக்குது. 1, 2 வயரிங் மட்டும் தான் சால்டரிங் விட்டுருக்கு. மற்றபடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணலாம். ஸோ க்ளீன் பண்ணுற வீடியோ ஃபுல்லாக எடுத்தாக்கா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அதனால் நான் அதை கட் பண்ணிவிட்டு மட்டும் உங்களுக்கு அடுத்தபடி க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோ காட்டுறேன். ஆக்சுவலி இதில் பவர் கார்டு வந்து டேமேஜ் இருந்தது. ஸோ என்கிட்ட இருந்த பவர் கார்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஹீட் ஷிங்க் போட்டு ஹீட் பண்ணிவிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாடியில் டச் ஆகாது. ஸோ பவர் ஆன் பண்ண உடனே பவர் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அவுட்புட்டுக்காக என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற 4 ஓம் 6 வாட் ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் லோ வால்யூம் வச்சா நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நாய்ஸுமே வரல. யூஎஸ்பி போர்டு வந்து ஒர்க் ஆகலை. பட் வால்யூம் எவ்வளோ, வால்யூம் நாப் எல்லாமே திருப்பி பார்த்தேன். ஒரே ஒரு பேலன்ஸ்க்கான ஒரு இது மட்டும் டேமேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் செலக்டர் ஸ்விட்ச் இருந்துச்சு. அந்த செலக்டர் ஸ்விட்சை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுவும் வந்து ஸ்டக்காக இருந்தது. ஸோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆன் ஆயிடுச்சு. ஸ்விட்ச்சு வந்து லூஸ் ஆனாலுமே வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது டிஸ்ப்ளே வரதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் இருந்துச்சு. என்ன ரீசன் தெரில. ஸோ ஒயர் உள்ள விட்ருக்கும் பார்த்தாக்கா வோல்டேஜ் வர்றது எல்லாமே வந்து கரெக்டாகவே இருந்துச்சு. எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஒரு வேளை வந்து போர்டில் வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்குன்னு பார்த்தேன். அந்த டயோடு இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிளாக்காக இருந்தது. அழுக்குனால வந்துச்சு எதுனாலும் தெரில. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ போர்டை திருப்பி பார்க்கலாம் ட்ரை பண்ணேன். ஒயர் ஃபுல்லாக வந்து முறுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ திருப்பி பார்த்தாக்கா அதில் வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லை. அந்த பாஸ்டிபிளுக்கான ஒயர் மட்டும் 2 பிட் இருந்தது. ஸோ அதை வந்து சால்டர் பண்ணிக்கலான்னு அதுக்கப்புறம் வச்சுட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் வந்து யூஎஸ்பி போர்டுக்காக போகல, நெகட்டிவ் லைன் மட்டும் தான் போர்டில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. பாசிட்டிவ் லைன் வந்து போர்டில் இல்லை. போர்டில் ஆடியோ இன்புட் இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து போர்டில் சும்மா கை வச்சாக்கா நம்மளுக்கு வந்து அந்த வைப்ரேஷன், ஹம்மிங் சவுண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஹம்மிங் சவுண்டுமே வரல போர்டில். ஸோ என்ன ரீசனும் தெரியல. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அப்பயும் வந்து எனக்கு அதே பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சவுண்டு கூட கொஞ்சம் கூட வரல. மல்டிமீட்டர் வச்சு வோல்டேஜ் ரெகுலேட்டர் செக் பண்ணி கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் போர்டுக்கு வந்து திருப்பி பார்க்கல பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ளஸ் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா, ரெகுலேட்டர்லேருந்து ஸ்விட்சுக்கு போகாமல் டைரெக்டாக வந்து பைபாஸ் பண்ணி நான் போர்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணேன். போர்டுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்பீக்கர் ஒயரும் விட்டுருந்தது. ஸோ ஸ்பீக்கர் ஒயரையும் கனெக்ட் பண்ணேன். ஸ்பீக்கர் ஒயர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா போர்டு ஆன் பண்ணாக்கா நம்மளுக்கு யூஎஸ்பி பிளேயர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. எஃப்எம் மட்டும் தான் காட்டுச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா சீக்கிரமா கண்டுபிடிச்சுருவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு ஹாபி மாரி தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ, அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செலக்டர் ஸ்விட்சில ஆடியோ இன்புட்க்கான ஒயர வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்தேன். ஏன்னா, அதுலேருந்து அந்த யூஎஸ்பி போர்ட்லேருந்து 3 ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அத எடுத்து என்ன பண்ணேன்னா, டைரக்ட்டா ஆடியோ இன்புட்லயே குடுத்துட்டேன். அதாவது நம்ம செலக்ட் பண்ணாக்கா அவுட்புட் போகும் பார்த்தீங்களா, அந்த ஒயர்ல டைரக்ட்டாவே கனெக்ட் பண்ணேன். யூஎஸ்பி போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 ஒயர் வந்தது. எல்லோ, ரெட்டு, பிளாக்கு. அதில எல்லோ ஒயர் பார்த்தீங்கன்னாக்கா, போர்டுக்கான ப்ளஸ் பவர். ஸோ, அத வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற ரெட் கலர் ஒயரும், பிளாக் கலர் ஒயரும் வந்து போர்ட்ல ஆடியோ இன்புட்க்கான செக்ஷன்ல வந்து சால்வ் பண்ணிக்கிட்டேன். அப்பவும் எனக்கு வந்து ஆடியோ வரல. ஸோ, நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பீக்கர் எடுத்து டைரக்ட்டா போர்ட்ல வந்து ஸ்பீக்கர் அவுட்ல கனெக்ட் பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் வந்து சாக்கெட் டேமேஜா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால அந்த மாரி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சவுண்டு கேட்டிருப்பீங்க. ஸோ கனெக்ட் பண்ண உடனே கொரகொரப்பு சவுண்ட் வந்துச்சு. அப்போ நம்ம சாக்கெட் தான் பிரச்சனை. ஏன்னா ரொம்ப துருப்பிடிச்சு போயிருந்தது. கனெக்டிவிட்டி கண்டிப்பா இருந்திருக்காது. அதனால தான் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால இப்போ கனெக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து நாய்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நம்ம யூஎஸ்பி போர்டில வந்து
பென்ட்ரைவ் என்கிட்ட இருந்துச்சு. பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணாலும் வந்து அத காட்டவே இல்ல. பென்ட்ரைவ் ப்ளே பண்ணுறது எந்த ஒரு சவுண்டுமே வரல. ஸோ பென்ட்ரைவ் தான் இஷ்யூவா இருக்குமான்னு பார்த்தா, பென்ட்ரைவ் நல்ல பென்ட்ரைவ் தான். அதேபோல கனெக்டர்ல காட்டினாலும் நம்ம பென்ட்ரைவ் வந்து சும்மா ஷேக் பண்ணா கூட யூஎஸ்பின்னு காட்டுச்சு. ஆனா வந்து ப்ளே ஆகல. சம்டைம்ஸ் இந்த மாரி யூஎஸ்பி பிளேயர் வந்து டேமேஜ் சாஃப்ட்வேர் இஷ்யூ வந்து சரியா ஒர்க் ஆகாம இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து நெறைய செட்ல நான் பார்த்துருக்கேன். அந்த மாரி தான் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபோன் என்னோட ஒய்ஃப் ஃபோன் வாங்கியிருந்தேன். அது வந்து ஆக்ஸ் கேபிள் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ ஆக்ஸ் கேபிள என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, இதில கனெக்ட் பண்ணிட்டு, அதேபோல நான் வந்து அதுக்கேத்த வால்யூமும் வச்சுக்கிட்டு ஒரு சாங் ப்ளே பண்ணி விட்டுருந்தேன். போர்டுக்கான பவர் ஆன் பண்ணேன். ஆன் பண்ணோனே ஆக்ஸ் மோட் வந்து காட்டுச்சு. பட் சாங்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சவுண்ட் வந்துச்சு. பட் ரொம்ப வால்யூம் வந்து ரொம்ப லோவா இருக்கு. எதனால ரீசன் தெரியல. ஸோ எப்பயும் நம்ம நெறைய பேர் பண்ற ஒரே தப்பு வந்து ரிமோட்ல வந்து வால்யூம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி வால்யூம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. 3 வால்யூம் தான் வச்சிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ரிமோட் வச்சுட்டு வால்யூம் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல சவுண்ட் வந்துச்சு. அதோட ப்ராப்ளம் வந்து ஃபுல்லா சால்வ் ஆயிடுச்சு. ஸோ தேவையானது போர்ட்ல வந்து எந்த இஷ்யூமே கிடையாது. போர்ட் நல்லாவே இருக்கு. ஆனா நம்மளுடைய யூஎஸ்பி பிளேயர் அதாவது இந்த ஆம்பிளிஃபையர்ல இருக்கக்கூடிய யூஎஸ்பி பிளேயர் மட்டும் தான் ஃபால்ட்டு. அதனால தான் நம்மளுக்கு வந்து ஆடியோவும் கிளியரா வரல. அது மட்டும் இல்லாம மத்த எந்த ஒரு செலக்டரும் ஒர்க் ஆகல. இன்னொரு மெயினான பிரச்சனை பார்த்தீங்கன்னா, செலக்டர் ஸ்விட்ச். அது வந்து மெயினா டிஃபெக்ட்டா இருக்கு. ஸோ செலக்டர் ஸ்விட்ச் மாத்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ வயர் வந்து நம்ம அதுக்கு ஏத்த மாரி குடுத்துக்கலாம். பிடி போர்ட் லைன் வந்து நான் டைரக்ட்டா குடுக்கல. ஏன்னா நம்ம வந்து அதுலேருந்து பைபாஸ் பண்ணி தான் ஆடியோ குடுத்துருந்தோம். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்து பிடி போர்டு செக்ஷன் வந்து நமக்கு செட் ஆகல. பட் இருந்தாலும் வந்து பாஸ் எஃபெக்ட் செம்மையா இருந்துச்சு. உங்களுக்கு நீங்க பார்த்தாலே தெரியும். பஞ்ச் நல்லாவே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டெட்டான ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து பக்காவா ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஒரு விஷயம். இதில ஒண்ணும் பெரிய பிரச்சனையே கிடையாது. மோஸ்ட்லி வந்து ஸ்விட்ச்சு அந்த மாரி நாப் அது மட்டும் தான் டேமேஜா இருக்கும். மத்தபடி எந்த இஷ்யூமே இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இதே போல ஒரு ரிஸ்டோரிங் வீடியோ இல்லைனா நியூ அசெம்பிளி வீடியோல கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். ஹேவ் எ நைஸ் டே.